பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யோபு 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு குறித்திருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே இந்த வார்த்தை இப்படி தியானியுங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதெல்லாம் என் லைஃப்ல பெண்டிங்கா இருக்குதோ, எதெல்லாம் என் வாழ்க்கையில இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதோ, ஒருவேளை உங்களுடைய ஜெபத்தினுடைய ரிசல்ட் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதா? ஒருவேளை உங்க வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதா? ஒருவேளை உங்க தரிசனம், உங்க சொப்பனம் நிறைவேறாமல் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவர் உனக்கு குறித்ததை, உனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? யாக்கோப்பை பார்த்து அன்னைக்கு சொன்னார் அல்லவா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். சொல்லி இருக்கிற காரியங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ண நிறைவேற்றுகிற கர்த்தருடைய வல்லமை உங்க வீட்டின் மேல் இறங்கி வரப்போகிறது. உங்க பிள்ளைகளுக்கு செய்வேன் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க குடும்பத்திற்கு, உங்க கையின் பிரயாசத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன வார்த்தையை கொடுத்து, என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றுவேன் என்று சொன்னாரோ, அந்த வார்த்தைகளை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார். அந்த வார்த்தை தரையில் விழாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர், சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்புங்கள். இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் எதை குறித்து ஆலோசனை பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்க குடும்ப காரியமா இருக்கலாம், உங்க சரீர காரியங்களா இருக்கலாம், கையின் பிரயாசமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளையுடைய காரியங்களா இருக்கலாம், உங்களுடைய ஸ்டடீஸ், உங்களுடைய வேலை, என்ன ஆலோசனை பண்ணி இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவர் உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்துல என்ன ஆலோசனை பண்ணீங்க? இரவு தூங்குவதற்கு முன்னே இது நடந்தா நல்லா இருக்கும், இது என் வாழ்க்கையில கிடைச்சா நல்லா இருக்கும். எதை நீங்க ஆலோசனை பண்றீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆலோசனைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, அவர் உன்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவாரா. அதே சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் உன் விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. தேவ சமூகத்தில் இதுவரை எதற்காய், யாருக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். ஸ்தோத்திரம். தாவீது ஜெபிக்க கர்த்தருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார் அல்லவா? அன்னாள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் நிறைவேற்றினார் அல்லவா? ஸ்தோத்திரம். எலியா ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, கடலின் ஆழத்திலிருந்து உள்ளங்கை மேகம் எழும்பி வந்தது. ஸ்தோத்திரம். அவனுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றினார் அல்லவா? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்கள் விண்ணப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் நம்புங்கள். இனி உங்களுடைய ஜெபம் பொய்யாய் போகாது. உங்களுடைய ஜெபம் ஸ்தோத்திரம் ஃபெயிலியரா போகாது. உங்க ஜெபத்தை நான் நிறைவேற்றுவேன். நீங்க யாருக்காக, எதற்காய், எந்த சூழ்நிலையில, எப்படிப்பட்ட காரியத்திற்காய் நீங்கள் ஜெபித்தாலும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள். ஒரு நிறைவு இறங்கி வரப்போகிறது. நிறைவேற்றுகிற வல்லமை இறங்கி வரப்போகிறது. ஸ்தோத்திரம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்க குறைவுகளை நிறைவாய் மாற்றக்கூடிய நிறைவேற்றுகிற ஆண்டவர் இப்பொழுது இறங்கி வரப்போகிறார். வார்த்தை அறிக்கை செய்யுங்க. ஒன்று, எனக்கு குறித்திருக்கிறதை எல்லாம் நிறைவேற்றுவார்.
2, என் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். 3, என் விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். சபையே, உங்களுக்காய் சில காரியத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். Praise God. சில திட்டங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது, சில வாக்குத்தத்தங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து, உங்க சபையை குறித்து, உங்க தரிசனத்தை குறித்து ஆல்ரெடி கர்த்தர் சில காரியத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், முன்குறிக்கப்பட்டவைகள் நிச்சயம் நான் நிறைவேற்றும். தோத்திரம். ஒருவேளை அது தாமதிக்கலாம், அது காத்திரு, நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. எப்படி சொல்லி கூப்பிடுங்க? நிறைவேற்றுகிறவரே, நிறைவேற்றுகிறவரே. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நிறைவேற்றுகிற வல்லமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. எஸ் லார்ட், இன் ஜீசஸ் நேம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற என் ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் வருகிறான்பா. எஸ் லார்ட், ஹalleluya. குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிறவர் அல்லவா, ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர் அல்லவா, விண்ணப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் அல்லவா. இவர்கள் ஜெபிக்கிற, ஆலோசனை பண்ணுகிற, இவர்களுக்கென்று முன்குறிக்கப்பட்ட எல்லா காரியங்களும் இந்த நாட்களில் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். இயேசுக்கு சுமலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க அல்லா. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். சொன்னதையெல்லாம் அழகா ஒரு வார்த்தை கூட தவறாம நிறைவேற்றி உங்களுக்கு நிறைவாய் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.